வாய்க்கு 100 முறை சிறுபான்மையினர் நலன் பத்தி பேசும் திமுக அதை இன்னைக்கு வரைக்கும் வெறும் பேச்சளவு தான் வச்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அட ஆமாங்க, திமுக சார்பா நாடாளுமன்ற லோக்சபாவுல 22 எம்பிகள் இருக்காங்க. ஆனா அதுல ஒரு எம்பி கூட சிறுபான்மையினர் இல்ல. இது மட்டும் இல்ல, திமுக அமைச்சரவையில கூட ஒரே ஒரு சிறுபான்மையினர் மட்டும்தான் அமைச்சரா இருக்கிறாரு. பல வருஷங்களா திமுக உழைச்ச செஞ்சி மஸ்தானும் அது இதுன்னு காரணம் சொல்லி அமைச்சரவையில இருந்து தூக்கிட்டாங்க. ஆனா கட்சியில சேர்ந்து 3 வருஷத்துல திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் மகனான உதயநிதிக்கு மட்டும் அமைச்சர் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தாரு ஸ்டாலின். இது மட்டுமா, காரணமே இல்லாம ஆவடி நாசர அமைச்சர் பொறுப்புல இருந்து தூக்குனாரு. ஆனா ஊழல் வழக்குல சிக்கி ஜெயிலுக்கு போன செந்தில் பாலாஜியை மட்டும் ஜெயிலுக்கு உள்ளே இருந்து அமைச்சரா தொடரலாம்னு சொன்னவர் தான் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின். இதே மாதிரி ஊழல் வழக்குல சிக்கின பொன்முடியையும் அமைச்சர் பதவியில நீக்காம வச்சிருந்தவர் தான் ஸ்டாலின். சிறுபான்மை மக்களுக்கு ஸ்டாலின் செஞ்ச துரோகம் இது மட்டும் இல்லைங்க. உள்ளாட்சியில சீட் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இப்போ தங்களோட அதிகாரத்துக்கு பணிஞ்சு போகலன்னு சொல்லியும், டெண்டர் முறைகேட்டுல திமுக நிர்வாகிகளுக்கு எடுபடியா வேலை செய்யலன்னு சொல்லியும், சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தையும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பதவி நீக்கம் பண்ணிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நகராட்சியில நசீர் சேர்மனா இருந்தாரு. இவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் நகராட்சி சேர்மன் ஹபிபூர் ரஹ்மான், கிருஷ்ணகிரி நகராட்சி சேர்மன் பரிதா நவாப்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பேருக்கு மட்டும் சமூக நீதி, சிறுபான்மையினர் நலன்னு வாய்க்கிழிய பேசிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததும் அவங்கள நசுக்கிறத திமுக காலம் காலமா செஞ்சுட்டு வராங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சிறுபான்மை மக்கள் அவங்களோட வசந்த காலம் எப்பவுமே அதிமுக ஆட்சியில தான் அப்படின்றத உணர்ந்து ஒவ்வொரு நாளும் எடப்பாடியார் தலைமையேற்று அதிமுகவில இணைஞ்சிட்டு வராங்க. அந்த வகையில இப்ப 2 முறை கிருஷ்ணகிரியில நகரமன்ற தலைவரா இருந்த பரிதா நவாப் மற்றும் முன்னாள் திமுக நகர செயலாளர் நவாப் ஆகியோர் 300 ஆதரவாளர்களோட சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில அதிமுகவில தங்களை இணைச்சுக்கிட்டாங்க. இதுவே ஒரு அதிமுக கடைக்கோடி தொண்டன் மாற்று கட்சியில சேர்ந்தா இந்த ஒட்டுமொத்த கோஷ்டி மீடியாவும் உடையும் அதிமுகவுக்கு பின்னடைவுன்னு 10 பிரேக்கிங் நியூஸ் போட்டிருப்பாங்க. எது எப்படியோ திமுகவின் போலி முகத்தை சிறுபான்மை மக்கள் கிழிக்க தொடங்கிட்டாங்க. சிறுபான்மை மக்களோட பேராதரவோட 2026ல அதிமுக ஆட்சி அமைப்போது மட்டும் உறுதி. அன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த கோஷ்டி மீடியாவும் எடப்பாடியார் பின்னால வந்து நிக்கும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.